ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சுரைக்காய் தோல் வச்சு நம்ம எப்படி துவையல் அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு துவையலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு முழு பெரிய சுரைக்காயோடைய தோல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லாவே ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பீஸாக குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பத்த அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 6லேருந்து 7 வற்றல் மிளகாய், புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்ததான் தெரியறதுக்காக சாதா உளுந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கருப்பு உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து. இது நல்லா கொஞ்சம் மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம நல்லா பொன்னிறமாக வரணும். அதில் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறமா வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். வற்றல் மிளகாய் சேர்த்து நல்லா நம்ம வறுபடுத்தி எடுத்துக்கலாம். வற்றல் மிளகாய் சேர்க்கும் போதே புளியையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது நல்லா கைகளால் உடைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். புளி எப்பவுமே நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும் துவையலுக்கெல்லாம். அப்போ தான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம சேர்த்த வற்றல் மிளகாய், புளி மற்றும் நல்லா கருப்பு உளுந்து இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுரைக்காயோட தோலை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து சுரைக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி வரணும். அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பத்தை ஒரு பத்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வதங்கி விட்டால் போதும். கருவேப்பிலை அதிக நேரம் வதங்கினா அரைப்பட்டு வராது, நமக்கு சட்டுன்னு ரொம்ப கொரகொரப்பாக இருக்கும். இப்போ சுரைக்காய் தூள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி நம்ம சட்டுன்னு இறக்கிடலாம். நல்லா ஆற விட்டு கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலுக்கு ரெடியாக இருக்குது நமக்கு. இதை நல்லா ஆற விட்டு கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஆற விட்டு கல் உப்பு சேர்த்துட்டேன். முதல்ல தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு டக்குன்னு அரைப்பட்டு வராது நமக்கு. கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா நைஸாக வழன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே இவ்வளவும் நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த துவையில் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், கெடாமல் இருக்கும். இது போல் எல்லா துவையிலுமே நம்ம எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான துவையல் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நல்லா துவையில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா சூடேற அளவுக்கு துவையில் நம்ம பெரட்டி எடுக்கிறதுனால கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான துவையில் நம்ம வெளியே வச்சே நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஆரோக்கியமான சுரைக்காய் தோல் துவையல் சூப்பராக நமக்கு கிடச்சிச்சு. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய கருவேப்பிலை நல்ல அயன் கண்டென்ட்டை தருவதோட கருப்பு உளுந்து அயன் கண்டென்ட்டும் நல்ல எலும்புகளுக்கு கால்சியம் சத்தும் தருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான துவையல் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.